சார் நீங்க அதை சொல்லும்போது மத்திய அரசுடைய ஒப்புதல் தான் வரி விதிக்கணும் அப்படின்னு சொல்றாங்க. அது ஒரு வகையில் நல்லது தானே சார்? மாநில அரசும் மத்திய அரசும் சேர்ந்து ஒரு முடிவு பண்றது நல்ல விஷயம் தானே? அது என்ன பாதிப்பு இல்ல? உங்களுக்கே தெரியும் 2017 ஜிஎஸ்டி அமலுக்கு வந்ததுக்கு அப்புறம் பொறுத்த வரைக்கும் நமக்கு வர வேண்டிய நிதி, யாருக்கும் உங்களுக்கு பத்திரிகை எல்லாருக்கும் தெரியும், உங்களுக்கு கிட்டத்தட்ட நம்ம ₹1 கொடுத்தா நமக்கு கிடைக்கிறது 29 பைசா தான் நமக்கு கிடைக்குது. இப்படிப்பட்ட சூழ்நிலையில தமிழ்நாடு நம்மளே மாநில அரசுகள் இவங்க நம்மளே சுயமா அந்த மாதிரி இந்த நிதி இது பண்றதுல இதெல்லாம் ஒண்ணு. கனிமங்கள் பொறுத்த வரைக்கும் இதுல பொறுத்த வரைக்கும் ஒன்றிய அரசு பொறுத்த வரைக்கும் இதுவுமே எங்களுடைய ஒப்புதல் இருக்கணும். நாளைக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரே மாத்தலாம். இப்போ அவங்க என்ன சொல்றாங்கன்னா கிட்டத்தட்ட 85 விழுக்காடு வரைக்கும் இது கனிமங்கள் சம்பந்தமான வரி பொறுத்த வரைக்கும் மாநில அரசுக்கு கிடைக்குது. இதுல மாத்த போறது அதுவுமே மேஜர் மினரல்ஸ், அதாவது நிலக்கரி, காப்பரு, அதே மாதிரி உங்களுக்கு லிக்னைட்டு, முக்கியமான 11 மேஜர் மினரல்ஸ் தான் நாங்க கை வைக்கிறோம். மைனர் மினரல்ஸ் கிட்டத்தட்ட 49 மினரல்ஸ் பொறுத்திருக்கு. அது நாங்க பண்ணல. நாங்க என்ன சொன்னோம் அப்போ அமைச்சர்கிட்ட, நீங்க ஒரு ஜெனரல் கிளாஸ் கொடுக்குறீங்க. அந்த ஜெனரல் கிளாஸ் 9D கிளாஸ் என்ன சொல்றதுன்னா, மாநில அரசுகள் கனிமங்கள் சார்ந்த நிலங்கள் மேல வரி பொறுத்த வரைக்கும் எந்த வரியும் ஒன்றிய அரசுடைய ஒப்புதல் இல்லாம நாங்க கொண்டு வர முடியாதுன்னு ஒரு ஜெனரல் கிளாஸ் போட்டிருக்கீங்க. நாளைக்கு டாக்ஸ் ஸ்ட்ரக்சரை மாத்தலாம். இன்னைக்கு 85 விழுக்காடு மாநில அரசுக்கு இந்த நிதி கிடைக்குதுன்னா நாளைக்கு அது 85 விழுக்காடு ஒன்றிய அரசுக்கு போகக்கூடிய சூழ்நிலை நீங்க உருவாக்கலாம். இதுதான் எங்களுடைய இதை தெளிவுபடுத்துறதுக்காண்டியே நீங்க ஸ்டாண்டிங் கமிட்டி நிலைக்குழுக்கு நீங்க இது பண்ணுங்க, மாநில அரசுகிட்ட பேசுங்க, அதுக்கு அப்புறம் நீங்க இந்த இதை கொண்டு வர மசோதா கொண்டு வரணும் சொன்னா. ஆனா அவங்க நிறைவேற்றிட்டாங்க. இதுல என்னன்னா, நாங்க பேசும்போது ஒன்றிய அரசை சார்ந்த ஒரு அதிகாரி அந்த அமைச்சருடைய பேசிட்டு இருக்கும் ஒரு கருத்தை சொல்றாரு. கிட்டத்தட்ட இது 2024 உச்சநீதிமன்றம், நான் ஏற்கனவே சொன்னேன், 9 நீதிபதி கொண்ட அமர்வு ஒரு இது கொடுக்கறாங்க. என்ன சொல்றாங்க, அதாவது இந்த கனிமங்களை தாங்கும் நிலங்கள் மீது இருக்கிற வரி விதிக்கிற உரிமை நாங்க மாநில அரசுக்கு தான் உண்டு தெளிவுபடுத்துறாங்க. ரெட்ரோஸ்பெக்டிவ் எஃபெக்டா கடந்த 10-15 வருஷமா பல மாநிலங்கள்ல, அதாவது இந்த மைனிங் கம்பெனிஸ், இந்த மைனிங் இந்த கனிமங்களில் ஈடுபட்டிருக்க கம்பெனிகள், அதாவது நிறுவனங்கள் பொறுத்த வரைக்கும் அந்த அதிகாரி சொன்னது எவ்வளவு தூரம் தெரியல, கிட்டத்தட்ட 2 லட்சம் கோடி நிலுவையில் இருக்கா கட்ட வேண்டியது. எனக்கு உடனே எங்களுக்கெல்லாம் என்ன பட்டுச்சுன்னா, அப்போ அந்த தனியார் நிறுவனங்களை இந்த மைனிங் கம்பெனிஸுக்காண்டி அவங்களுக்காண்டியே இந்த சட்டத்தை கொண்டு வந்திருக்காங்க. ஒரு ஐயப்பாடு, ஒரு சந்தேகம் வருது. இது முக்கியமான ஒரு விஷயம் என்னன்னா, இது மாநில, நீங்க சொல்றது ஒன்றிய அரசு, இது கான்ஸ்டிடியூஷன் படியே பாத்தீங்கன்னா மினரல் பேலிங் லேண்ட், கனிமங்களை சார்ந்த இது பொறுத்த வரைக்கும் கனிமங்களை மேல இருக்கிற வரியை விதிக்கிற அந்த அதிகாரம் அரசியல் சாசன சட்டப்படி மாநிலத்துக்கு தான் கொடுத்திருக்கிறாங்க. இது புதுசா கொண்டு வராங்க. என்ன நோக்கத்துக்காண்டி கொண்டு வராங்க? அங்கதான் யாரோ ஒருத்தர் சில பேரை திருப்திப்படுத்துறதுக்காண்டி கொண்டு வராங்க. ஒரு சந்தேகம் வருது. அது மாத்திரம் இல்லாம இன்னைக்கு மாநிலங்களுக்கு, தமிழகத்துக்கு நீங்க பாக்குறீங்க, நீங்க பல பேர் பத்திரிகையாளர் கேட்கறீங்க, இன்னைக்கு இன்றைய அரசு அவங்க தேர்தல் காலத்துல பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருந்தாங்க. சொல்லி முடிச்சிடற பல நலத்திட்டங்களை அறிவிச்சிருக்காங்க. பல இதை இன்னைக்கு செய்ய முடியாததுக்கு முக்கியமான காரணம் தமிழ்நாட்டுடைய நிதி நெருக்கடி. கிட்டத்தட்ட 11 லட்சம் கோடி கடன் இருக்கு. நம்மளுடைய பிஸ்கல் டெபிசிட், நிதி பற்றாக்குறை கிட்டத்தட்ட 1,22,000 கோடி இருக்கு. இந்த சமயத்துல இது போன்ற நிதிகள் பெறக்கூடியதையும் அவங்க ஒன்றிய அரசு இதுக்கு முட்டுக்கட்டை போட்டாங்கன்னா அப்ப எதையுமே நம்ம செய்ய முடியாது. நீங்க சொல்ற அதனாலதான் நம்ம எதிர்க்கிறோம்.